சட்டத்துறையை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 7வது முறையாக அமைச்சரவை இலாகா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? முழு விவரங்கள். மிக சரியாக சொன்னீர்கள். 7 முறை அமைச்சரவை மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சரவையில் சில இலாக்காக்கள் மாற்றி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சரவையில் இருப்பவர்கள் அந்த அமைச்சரவையிலே அப்படியே தொடர்கிறார்கள். அதே நேரத்தில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி இருவருக்கும் இடையே இலாக்கா மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இனி சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகன் அவர்கள் இருப்பார் என்றும், ஏற்கனவே சட்டத்துறை அமைச்சராக செயல்பட்டு வந்த ரகுபதியிடம் கனிம வளத்துறை ஒப்படைக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2 அமைச்சர்களுக்குள்ளும் இருந்த அந்த துறைகள் மாற்றி அமைத்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இனி சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தொடருவார். இதற்கு முன்பு அவர் நீர்வளத்துறை, கனிம வளத்துறை ஆகியவற்றை கவனித்து வந்தார். இந்த நிலையில் அவரிடமிருந்து கனிம வளத்துறை பெறப்பட்டிருக்கிறது. துரைமுருகன் அவரிடம் இருந்த கனிம வளத்துறை பெறப்பட்டு அது சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி அவரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. துரைமுருகனுக்கு சட்டத்துறை என்ற புதிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த 2 அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் புதிய அமைச்சர்களை உள்ளே கொண்டு வருவது. அமைச்சர்களாக இருந்த பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோர் விடுவிக்கப்பட்டார்கள். ஏற்கனவே அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையிலே சேர்க்கப்பட்டார். அதே போல அமைச்சரவையிலே சில மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டது. மின்சாரத்துறை, போக்குவரத்துறை அமைச்சருக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. அதே போல மதுவிலக்குத்துறை முத்துசாமி அவர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டது. இப்படி சில மாற்றங்கள் செய்யப்பட்டு வந்தது. எனவே இந்த நேரத்தில் திடீரென்று ராஜ்பவனிலிருந்து ஒரு செய்திக்குறிப்பு வந்தது. அந்த செய்திக்குறிப்பு என்ன என்று நாம் பார்க்கும்போது 2 அமைச்சர்களுடைய போர்ட்போலியோ, அவர்களுடைய அந்த அமைச்சரவை இடங்கள் மாற்றி இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்படுவதாக உத்தரவிடப்பட்டிருந்தது. துரைமுருகன் அவரிடம் இருந்த கனிம வளத்துறை பெறப்பட்டு அது ரகுபதியிடம் இருந்த சட்டத்துறை பெறப்பட்டு அது மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரையில 34 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் முதலமைச்சரோடு சேர்த்து. அந்த 34 அமைச்சர்கள் அப்படியே தொடர்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்பவனிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால், முதலமைச்சருடைய பரிந்துரை ஏற்கப்பட்டிருக்கின்றது. இனி சட்டத்துறை அமைச்சராக துரைமுருகன் தொடர்வார். அதே நேரத்தில் ரகுபதி அவரை பொறுத்தவரையில் நேச்சுரல் ரிசோர்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் துறையினுடைய அமைச்சராக அவர் செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.